ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதன்மையான விஷயம், ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரேடுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரிங்களா? இப்போ நீங்கள் நிறையா தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கில் ஃபெயிலியருக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவாங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே நான் முக்கியமாக சொல்கிறதே வந்துட்டு, ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஹோம்ஒர்க் இருக்கணும், அதனுடைய பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கணும், மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் ஷோ பண்ணவே போகிறேன். சரிங்களா? நீங்கள் ப்ரீவியஸ் டே ஒர்க் அவுட் பண்ணட்டா கூட அந்த டேயில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து எப்போதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், இதை கிளிக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே, ஃபிக்ஸ் ஆனோடனே இது சேஞ்ச் ஆகாது. அந்த டே ஃபுல்லாகவே அது அப்படி தான் இருக்கும். அப்போ இங்கே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் மார்க்கெட் பாசிட்டிவ் சைட் போகுதா, நெகட்டிவ் சைட் போகுதா அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். அட்வான்ஸ்ன்னு இருக்கும், டிக்ளைன் இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்துடும். இப்போ டிக்ளைன் அப்படிங்கிறது தான் நிறையா இருக்குது. நிறைய கம்பெனி நெகட்டிவில் போயிட்டுருக்கு. இப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கீழே இருக்க 10 கம்பெனி ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 கோட்டக் பேங்க் வரைக்கும். சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கு கீழே இருக்க கம்பெனிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம செல்ஸ் ட்ரை பண்ணும்போது இப்போ அதே மாதிரி என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிட்டு நெஃப்டி 50ல் டாப் 5 லூசர் இருப்பாங்கல்ல, ஏன்னா நம்ம நெகட்டிவில் போகிற ஸ்டாக், இதில் இந்த 10ல் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஏதாச்சும் இதில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட் இருக்குது. சரிங்களா? இன்ஃபி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஷியன் பெயிண்ட், இன்ஃபி, கோட்டக்கு கீழே வரைக்கும் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் கவனித்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 ஸ்டாக் இருக்குது. என்ன பண்ணுங்கள், இந்த 2 ஸ்டாக்கையும் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிடுங்க, ஆட் பண்ணிடுங்க. இதை பர்சனலாக இதனுடைய சார்ட்டை வியூ பண்ணிடுங்க. வியூ பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேம், ஏஷியன் பெயிண்ட்டும் சரி, இன்ஃபியும் சரி, வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் செல் சைட் ட்ரை பண்ணுறதுனால ஒரு நுட்பமாக ஒரு விஷயத்தை கவனிச்சிருங்க. இந்த கேண்டில் ரெட்டாக இருந்தால் தான் செல் சைடுக்கு ட்ரை பண்ணணும். க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டுமே வீக்லி டைம் ஃப்ரேம் போடும்போது ரெட். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ரெட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் சின்ன பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். நான் என்னென்னு சொல்லிடுறேன், ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அதாவது இங்கேருந்து பை எடுத்த எல்லாருமே, சரிங்களா, எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க? இப்போ இங்கே உங்களுக்கு வந்து ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணும்போதே என்ட்ரி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்கன்னா, ஒரு டே கேண்டலோட லோவில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அப்போ இங்கே தட்டில், ஸோ இங்கே ரீச் ஆகலை. அப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல இந்த லோவை பிரேக் பண்ணும்போது நம்ம ரெடியாக இருப்போம். சரிங்களா? இப்போ என்ன ஆகும், இங்கே ட்ரேட் எடுத்த எல்லோரும், பை பண்ண எல்லோரும் இங்கே விற்பாங்க. செல்லிங் ப்ரெஷர் என்னவாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். சரிங்களா? இது டே டைம் ஃப்ரேம். இப்போ நான் வீக்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? டே கேண்டலில் நீங்கள் செக் பண்ணாலே போதும். இது ஒரு பேசிக் கான்செப்ட். சரிங்களா? இப்போ நான் எங்கே பண்ணி, ரெட் கேண்டிலாக இருக்குது, இதை என்ன பண்ணுங்கன்னா டே கேண்டிலாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. ரெண்டுலேயுமே கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா ரெண்டுமே வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே தெரிஞ்சிச்சு நல்லா நெகட்டிவில் இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 9:15 9:16 மட்டும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் 16க்கு அப்புறம் ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? இதில் ஒரு விஷயம், இதில் இந்த 2 ஸ்டாக்கில் எது ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபிக்கு தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது. இது பிகினராக இருக்கிறவங்க புரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது அன்பு அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. சரிங்களா? இதனுடைய விலை வந்து 100 ரூபா. இப்போ மார்னிங் ஓப்பன் ஆகச்சா, ஓப்பன், ஹை, லோ, மூணுமே எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா 100 ரூபாயில் தான் ஓப்பனாக இருக்குது, சேமாக இருக்கும். இப்போது நிறைய இந்த ஸ்டாக், அன்புங்கிற ஸ்டாக்கை பை பண்ண என்ன ஆகும், ஸ்டாக் வந்து மேலே போகும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், ஹை மேலே போயிடும், 102ன்னு போய் நிற்கும். இப்படி இருக்கும்போது ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் பை, ஏன்னா உள்ள பையர் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ நிறைய செல்லர் வந்தால் என்ன அர்த்தம்,
லோ வந்து கீழே இறங்கிடும். இப்போ இந்த 100 ஸ்டாக்கை நிறைய பேர் செல் பண்ண என்ன ஆகும், 98க்கு வந்துடும். அப்போ லோ கீழே போயிடும், ஃபிக்ஸ் ஆயிரும். அப்போ ஓப்பனும் ஹையும் சேம்னா 100.50 அப்படின்னா 100.50 ஓப்பன் ஆகியும் சேமாக இருந்துச்சுன்னா அதை தான் இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதை வச்சு ப்ரீவியஸ் டேயோட லோ பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இது வேல்யூ ஆடட் மாதிரி. சரிங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுக்கு நீங்கள் எய்ம் பண்ணலாம். இது முடித்தோடனே டே கேண்டலில் மட்டும்தான் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணணும். சரிங்களா, ஒரு 3 to 5 மினிட்ஸில் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணலாம். ரெண்டுமே இருக்கும். இதை மிஸ் பண்ணிட்டீங்க, இதை விட்டுட்டீங்க அப்படின்னா நான் எப்போதும் சொல்கிறது, ஸ்டாக்கில் இந்த மாதிரியான ஸ்டாக், அதாவது நீங்கள் இப்போ வச்சுருக்க ஸ்டாக் வந்து பெஸ்ட்டான ஸ்டாக். சரிங்களா, இல்லை 3 hours டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அது தொடர்ந்து சரிகிற ஸ்டாக், அதாவது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் ஃபெயிலியருக்கு சான்சஸ் இல்லை, அப்படியே வந்தாலும் கம்மியாக வரும். ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் லோவாக வந்த ஸ்டாக். சரிங்களா, 1. 2வது மார்க்கெட் ஓப்பன் ஆகியும், ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ப்ரீ ஓப்பனில் இருக்கிற மாதிரியே மார்க்கெட்டில் ஸ்டாக் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. சரிங்களா, டக்குன்னு மாறிடும். அப்போ அப்படியே இருக்குது. சரிங்களா, என் கிளாஸில் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற முக்கியமான விஷயமே ஒரு ஸ்டாக்கை எப்படி பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்டாக்கை அவங்க சரியாக செலக்ட் பண்ணிட்டாலே ஃபெயிலியர் இருக்காது. அதே கான்செப்ட் தான் நான் இங்கேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா, இப்போ நான் வீடியோவில் கொடுக்குறதுமே வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை பெஸ்ட்டாக வச்சுருக்கணும். இது வந்து ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. சரிங்களா, இது அன்னைக்கான ஒரு ஸ்டாக் செலெக்ஷன். சரிங்களா, இதில் ஒரு சின்ன லெவலில் ப்ராஃபிட் தான் மேக் பண்ண முடியும். நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் டேஸ்லேயே நம்ம கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாமே ஸ்கேல்பிங் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கடுத்து ஒரு 3 hours டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஏன்னா பெஸ்ட்டான ஸ்டாக் தானே வச்சுருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி தான், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் லோ, மார்க்கெட் ஓப்பன் ஆனவனும் கீழே தான் லோவில் தான் இருக்குன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறது தான் ரீசன். அப்புறம் 3 hours கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் இருக்கும். ஸோ ஸ்டாக் செலக்ட் பண்ணுற விதம் தான், நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பொறுத்து தான் சக்ஸஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எதுவும் டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.